I am too busy in loving the people who love me, so I don't have time to hate people who hate me. என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே என்னுடைய நேரம் போதவில்லை என்பதனால் என்னை வெறுப்பவர்களை வெறுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. அண்ட் இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே காதல் தோல்வி. அந்த காதல் தோல்வி சோகத்தில் சில பேர் தாடி வளர்த்து சுற்றுறாங்க, சில பேர் தாடி வளராமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. அப்படி தாடி வளராமல் கஷ்டப்படுறவங்க இனி ஃபீல் பண்ணவே தேவையில்ல. அண்ட் பேட் ஆயில், இந்த ஆயில் வந்து நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்லாவே தாடியோட க்ரோத் சென்ஸ் வந்து நல்லாவே வளரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல் க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஆயிலை வந்து நீங்கள் தினமும் ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு பேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு உங்களுக்கு 15 நாளில் இது வந்து நல்லாவே வளர்ந்துடும் அப்படின்ற மாரி 75% வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது நான் என்னோடய பர்சனல் சஜஷனாக சொல்கிறேன். அண்ட் இது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அண்ட் ஆஃப்லைன்லேயுமே இது கிடைக்குது. நிறையா ஷாப்ஸ்லேயும் இதை சேல்ஸ் பண்ணி தான் இருக்காங்க. அண்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. சரி, ஓகே ப்ரோ, தாடி வளர்றதுக்கு தான் ஐடியா கொடுக்குறேன், இந்த மனசில் இருக்க பெயின் போகிறதுக்கும் ப்ரைனில் இருக்க பெயின் போகிறதுக்கும் ஏதோ சொல்யூஷன் சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர் சொல்லியிருக்காங்க, மது போய் விட்டால் மது கடைக்கு போகுங்கள், மது கடைக்கு போகவில்லை என்றால் சொர்க்கத்துக்கு போங்கண்டு. நம்மக்கிட்ட மது கடைக்கு போகிறதுக்கெலாம் காசும் இல்லை. மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறதுக்கு நித்யானந்தம் இருந்தார். பட் இப்போ நித்யானந்தம் இல்லை, அதுக்கு பதிலாக That is February 14, trying to throw rose in every possible corner. That is what is February 14 puja. Try to throw rose in every possible corner. Let's see what hits whom. Boys celebrate February 14. Legends celebrate Shivratri. புதுசாக இன்னொருத்தர் வந்து நமக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் சிரிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் வந்திருக்காரு, கலையரசன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர். அவரோட வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள், அண்ட் கொஞ்சம் மைண்ட் சில்லாகும். அப்படி இல்லை நீங்களும் வந்து அவரை மாரி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து அந்த செஷனில் சேர்ந்துருக்கேன். நீங்களும் அந்த செஷனில் சேர்றதுனா கீழே என்ன இது பார்த்தீங்கன்னா அகோரி ஆகிறதுக்கு அண்ட் 40 days என்னடா நான் ஆல்ரெடி வந்து அந்த செஷனில் சேர்ந்துருக்கேன். நீங்களும் அந்த செஷனில் சேர்றதுனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன செஷன் பார்த்தீங்கன்னா அகோரி ஆகிறதுக்கு அண்ட் 40 days. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதே வேலையாத்தான் அலையறானா ஆகிறதுக்கு அண்ட் 40 days வந்து நமக்கு வந்து அங்கே ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து போகுது. அண்ட் ட்ரைனிங் செஷனில் உங்களோட மைண்ட் வந்து ஃபுல்லாக சில் ஆகிட்டு உங்களுக்கு உள்ளே இருக்க ஒரு ஸ்பிரிட்டை வந்து வெளியில் கொண்டு வராங்க. நீங்களும் வந்து கடவுள் ஆகலாம். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன். என்ன ப்ரோ திடீர்னு கடவுள்கிட்டவெல்லாம் சொல்லிட்டு பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே அதுதான் அவரே சொல்லியிருக்காரு பாருங்க. அவருக்குள்ளே எல்லா கோரிகளும் எனக்கு சலாம் வைக்கிறாங்க. காளி இவர் கூட இருக்காங்க, காளி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறோம் சாமி. காடோட பவர் வந்து வெளியில் அங்கே காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு காடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவர் வெளியில் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்களும் அந்த செஷனில் சேரணும் அப்படின்னு நினச்சினா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த செஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது காதலில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கை எல்லாத்துலேயுமே தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமாக ஒரு 40 days வந்து மைண்ட் சில் ஆகுது. நம்ம குடிக்கோ மற்ற விஷயத்துக்கோ அடிக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக சில்லாக இருக்கலாம். நட்பு, காதல், கரெக்டாக சொல்கிறாரு, சமுதாயம், இந்த 4ஐயும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். அண்ட் இந்த கன்றாவெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. உருப்புறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 18 வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அண்ட் இதை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த 18+ ஆப் எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு இனிமேல் யூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா எலெக்ஷன் வர நேரத்தில் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த புது வெப்சைட் மூலமா உங்களோட ஓட்டர் ஐடி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்த மாதிரி. இதை சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட புது ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம்
உங்களோட டாக்குமெண்ட் சொல்லிட்டு இந்த 3 கேட்பாங்க. இந்த 3 டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அண்ட் உங்களுக்கு ஓகே ஆகிடும். இன்னும் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கே வந்து உங்களோட ஓட்டர் ஐடி வந்துடும். அண்ட் அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இதையும். அண்ட் நீங்கள் மெயினாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயமே உங்களோட பாஸ்போர்ட் தான். நீங்கள் எங்கேயா வெளியில் போகணும், ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அந்நேரத்துக்கு பாஸ்போர்ட் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு சைன் அவுட் பண்ணிக்கோங்க. சைன் அவுட் பண்ணிட்டு உள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது இந்த ஆப்பில் வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. 1500லேருந்து உங்களுக்கு 3000 வரைக்கும் அமௌண்ட் வந்து அவங்க அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட் கட்டி நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும் குயிக்காக வாங்கிக்கலாம். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டேட்டுக்கு உங்களை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வெரிஃபிகேஷன் வர சொல்லுவாங்க. அப்போ உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்தமாரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டாலே போதும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இல்லை நான் அதுக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்களே போய்ட்டு உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு சீக்கிரமாகவே பாஸ்போர்ட் வந்துடும். ஓகே, இதேமாரி அப்ளை பண்ணாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயத்துக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுறதை விட்டு எங்கேயா கொஞ்சம் இந்தமாரி தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம வந்து மறுபடியும் பார்ப்போம். டாட்டா பாய். நான் உங்களோட டால். எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள்.